காங்கிரஸ் சுயமரியாதை இருந்தது அப்படின்னா, காங்கிரஸ் உண்மையிலேயே தன்னுடைய பலத்தை திரும்ப நிரூபிக்கணும்னு நினைச்சதுன்னா, இந்த வெறும் 10 சீட்டுக்கும் 15 சீட்டுக்கும் திமுகவுடன் அடிமையா இருக்கக்கூடாது. தங்களை நிரூபித்துக் கொள்ள வேண்டும். திரும்ப பாஜகவை எதிர்க்கிற அளவுக்கு ஒரு மாற்று சக்தியாக வரணும்னா அவங்க சில மாற்றங்களையும் சில முக்கிய முடிவுகளையும் எடுத்தாகணும். கடைசி வரைக்குமே திமுகவுடைய துணையோட திமுக காலை பிடிச்சிக்கிட்டே தான் வரணும்னு எதிர்பார்த்தாங்கன்னா கடைசி வரைக்கும் ஒரு அடிமை கட்சியாக உள்ள இருக்கிறதே தெரியாம இருந்துதான் போகும் காங்கிரஸ் கட்சி. அவர்கள் ஒரு மாற்றத்தை வர வேணும்னா ஒரு பெரிய அளவுல ஒரு எதிர்பார்ப்போட ஒரு ஆட்சியில பங்கு வேணும், அதிகாரத்திலே பங்கு வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய தளபதியெல்லாம் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா நல்ல விஷயம். அவர்கள் வளர்ச்சி பாதையை நோக்கி போறாங்கன்னு அர்த்தம். இல்ல அப்படின்னா கடைசி வரைக்கும் திமுகவுடன் ஒரு அடிமை கூட்டணியாக எதுலையுமே பங்கு இருக்காது. எதுலையுமே பேருக்கு நாங்களும் எம்எல்ஏன்னு சுத்தி வரலாமே தவிர்த்து அதிகாரத்திலையும் அவர்களுக்கு எந்த செல்வாக்கும் இருக்காது, ஆட்சியிலும் எந்த ஒரு பயனும் இருக்காது. பெயருக்கு இருக்கார்கள். அவர் இருக்கக்கூடிய தொகுதியில, காங்கிரஸ் இருக்கக்கூடிய தொகுதியில எங்கேயாவது ஏதாவது ஒரு இடத்துல அவர்களால ஏதாவது ஒரு திட்டத்தை அங்க முன்னிறுத்தி கொண்டு வர முடியுதா? பாத்திருக்கீங்களா? காங்கிரஸ் இத்தனை எம்எல்ஏ வச்சிருக்கிறாங்க திமுக கூட கூட்டணியில. எங்கேயாவது வெற்றி பெற்றாலும் அந்த இடத்துல அவர்கள் தனித்த ஒரு திட்டத்தை கொண்டு வர முடியுமா? திமுக என்ன சொல்லுதோ அதுதான்.